ஹலோ ஆல். இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சார்ட் வந்து நார்மலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு 8 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு 8 கன்ஃபியூஷன் சொல்லிட்டு சொல்லலாம். 8 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த 8 ஸ்டெப் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இந்த 8 ஸ்டெப்பும் கரெக்டாக இருந்தால், இது எல்லாமே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனால், அதுக்கப்புறம் தான் நான் அந்த என்ட்ரியில் இறங்குவேன். அதை நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 8 ஸ்டெப்பை வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஐடென்டிஃபை ட்ரெண்ட் வந்து பையில் இருக்கா, செல்லில் இருக்கா, இல்லை வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கா, அதாவது ஃபுல்லாக அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, இல்லை வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே சார்ட்லேருந்து நம்ம நார்மலாக வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஸ்கால்பிங் பண்ணுறவங்க வந்து ஒருத்தர் ஒரு டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நான் கோத்ரூ பண்ணுறது வந்து நார்மலாக வந்து டெய்லி வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமை பார்த்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ட்ரெண்ட் அனலைசிஸ்க்காக வச்சுக்கலாம். 4 ஹவர் 4 ஹவர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ப்ளே பண்ணுறதா வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கால்பிங் போனீங்கன்னா 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வந்து இன்ட்ராடே மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வந்து நார்மல் இன்ட்ராடே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இன்ட்ராடேக்கு நான் வந்து இது எல்லாமே நான் மந்த்லி சார்ட்லேருந்து அனலைஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக மந்த்லி சார்ட்லேருந்து தினமும் போகிறேன். இது தினமும் பார்த்துட்டே இருந்துட்டோம். நம்ம வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து எந்த ட்ரேடு எந்த பேரில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பேர்லையும் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 2, அதிகபட்சம் 3, அதுக்கு மேலே போக வேண்டியதில்லை. அந்த மூணுமே ஒரே நேரத்தில் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 3ல் ஏதாவது ஒரு என்ட்ரி ஒரு இதில் இப்போ நீங்கள் இப்போ கோல்டு மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க, கோல்டில் வந்து என்ட்ரியே கிடைக்கல, ரொம்ப வந்து அப் நார்மலாக இருக்கும் மூமெண்ட், இல்லை வந்து ரொம்ப கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரியே கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வேணால் 3 அனலைஸ் பண்ணுறதுல இன்னொன்று இறங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்து மாஸ்டர் ஆக பாருங்கள். அதுதான் வந்து ஒரு நிறைய வந்து நுவான்சஸ் ட்ரேடிங் நுவான்சஸ் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. நம்ம சார்ட்டில் வந்து ப்ளே பண்ண பார்த்துட்டே இருக்க நமக்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கிடச்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு நார்மல் ட்ரேடர்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடரை வந்து அளவுக்கு நம்மளை கொண்டு போவோம். என்னதான் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட படித்தாலும், புக்ஸில் படித்தாலும், இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து கேட்டாலுமே, நாம் எந்த அளவுக்கு அதை திரும்ப வந்து ரிப்பீட்டடாக வந்து அது கூட ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அப்போ தான் வந்து நிறைய வந்து சின்ன சின்ன புரிதல்கள் வந்து நம்ம கிடச்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட கிளாரிட்டியை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேர் ட்ரேட் பண்ண போகிறோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு நிஃப்டி 50 இல்லை மற்ற இது எந்த கிரிப்டோ எந்த இதாக இருந்தாலுமே வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே காமன் ஸ்டெப்ஸ் தான். பட் வந்து ட்ரேட் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு பேர் எடுத்துகிட்டு அதை மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வந்து அட்வான்ஸான நுவான்சஸ் வந்து கிடைக்கும். ஒரு தகவல்கள் வந்து யாரும் சொல்லித்தராத தகவல்கள்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து ஒரு பேரை வந்து சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, கன்சாலிடேட்டான்னு பார்க்கணும். கன்சாலிடேட்டாக இருந்தால் அதை செஞ்சு ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு ஜோனுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியும். பட் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து வீக்கை வச்சு நிறையா வந்து அந்த என்ன சொல்கிறது, நம்ம போடுற ஆர்டரை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இல்லை எந்த பக்கமாவது ஒரு பக்கம் உடச்சிட்டு எவ்வளோ தூரம் போகனே தெரியாமல் போயிடும். ஸோ வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ இருக்கும்போது அதில் ட்ரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனலைசிஸ்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு எதுவும் பார்க்க வேணாம். இதுவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரெண்டில் தாண்டி வேறு எதுவும் மேக்ஸிமம் வராது. 80% வந்து இந்த ட்ரெண்டில் ஏதாவது ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் தான் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கும். அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு 4 இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூஷன் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு 4, ரிவர்சல் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு 4, இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் இது மட்டும்தான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி வந்து இன்னும் அதிகமாக வரும். இதுலேயே இந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை வந்து நார்மலாக மார்க்கெட்டில் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரெண்டில் ஏதாவது ஒன்று, இந்த பேட்டர்ன்ஸில் ஏதாவது ஒன்று அங்கே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்து வந்து அடுத்த மூவ்மெண்ட் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபிடன்ஸுக்காக எடுத்துக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்துக்கணும். இதை மட்டுமே வச்சுட்டு உடனே வந்து பிளைண்டாக வந்து இறங்கிடக்கூடாது. நார்மலாக வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டுன்றது முக்கியம். அடுத்து ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு அதுவும் செக் பண்ணணும். 3வது வந்து கேண்டில்ஸும் பார்க்கணும். கேண்டில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது கேண்டில்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்னா கீ லெவல்ஸில் இருக்க கேண்டில்ஸ் தான் ரொம்ப முக்கியம்.
எல்லா இடத்துல இருக்க கேண்டில்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வர இடத்துல அந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகக்கூடிய ஜோனில் இருக்கக்கூடிய கீழே, அது பேர் தான் கீழே லெவல்னு சொல்லுவாங்க. சப்ளை ரெசிஸ்டன்ட் இல்லை சப்போர்ட் டிமாண்ட் எடுக்கிற சப்ளை டிமாண்டு, இல்லை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இல்லை வந்து ரீட்ரேஸ் ஜோனு, இந்த இடங்களில் வரக்கூடிய கேண்டில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அடுத்தது வந்து மூவ் எங்கே போக போகுது அப்படின்றத வந்து நமக்கு வந்து இன்னொரு அடிஷனல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சரி, நான் போக எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு பேசிக் செட்டப் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஜோனுன்னு சொல்கிறது. ரீட்ரேஸ் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நார்மலாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த இது எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், லைவ் எக்ஸாம்பிளே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே போகும்போது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீட்ரேஸ் ஒன்றுனா வேறு ஒன்றும் இல்லை, அடிக்கடி வந்து ப்ரைஸ் வந்து அதே இடத்துல அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம், இப்போ கீழேருந்து வருது மேலே வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தோன்னே திரும்ப வந்து கீழே போகும். மேலேருந்து அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டு மேலே போயிருந்தது அப்படின்னா திரும்ப அதே இடத்துக்கு வந்த பிறகு திரும்ப ஒரு வாட்டி அந்த ப்ரைஸ் வந்து அந்த இடத்த ரியாக்ட் பண்ணும், திரும்ப மேலே போயிட்டு அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணாங்க அப்படின்னா கீழே ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா கீழே வரும், இல்லை திரும்ப வந்து ஷார்ட்டமாக மேலேயே போகும். அதுதான் வந்து ரீட்ரேஸ் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து இப்போ ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் எடுத்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும். ப்ரைஸ் வந்து நல்லா ரீட்ரேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டுருக்கு, ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப நல்லா கீழே போயிட்டு இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுறது என்ன அப்படின்னா, இது வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டியூஷன் கேண்டில் நார்மலாக இது மாதிரி இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, அடுத்து மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இங்கே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து அவங்க போட்டிருந்த ஆர்டர்ஸ் அப்படி இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவாங்க. இது பேர் தான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், நம்ம உள்ளே செக் பண்ணும்போது தெரியும். மோஸ்ட்லி வந்து இது மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கீழேருந்து வந்துட்டு மேலேருந்து வந்துட்டுருக்கு, இப்படி வந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணணும், அப்படி ஸ்லோ ஆகிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு இங்கே எல்லோரும் பையர்ஸ் நம்ம ரீட்டைல் ட்ரேட்ஸ்லாம் பை பண்ணுவாங்க. மேலே போகிற மாதிரி போயிட்டு திடீர்னு இந்த ஸ்டாப்பில் ஹிட் பண்ணிவிட்டு ஒரே வேகமாக போகும். போயிட்டு திரும்ப வந்து இங்கேருந்து ஃபார்ம் ஆகும்போது போன வேகத்தில் நல்ல ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும். பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப இது வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ பை கன்ஃபார்ம் ஆகி திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. திரும்ப என்ன பண்ணும், மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே இது வரைக்கும் வந்து இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க, இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக மார்க்கெட் மேலே போகும். நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே தான் போகும். ஆனால் எப்போ எந்த இடத்துல போகுது அப்படின்றத கரெக்டாக வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக இது பண்ணணும். ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம இவ்வளோ தூரத்தில் வாங்கிட்டு இங்கேருந்து இங்கே வாங்கிட்டு இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸும் போட முடியாது. சப்போஸ் இங்கே போகிறது டக்குன்னு அந்த இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் வரலாம், இல்லை கீழேயும் போகலாம், எது வேணாலும் மார்க்கெட் நடக்கலாம். ஸோ வந்து என்ட்ரி எடுக்கும்போது நல்லா வெயிட் பண்ணி லிக்விடிட்டிலாம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் இறங்கணும். லிக்விடிட்டி எடுத்த பிறகு தான் ஒரு ப்ரைஸ் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ போக போகுது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி எடுத்திருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். லிக்விடிட்டி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கேண்டிலில் தான் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். கீழேயும் அப்படி தான் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கேன் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன மூவ் எடுக்கும். இந்த மூவில் தான் வந்து நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு பார்க்கணும். சரி, ஓகே, நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும், நான் சேட்டில் சொல்லும்போது புரியும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அட் 4 hour சார்ட். இது இன்ட்ராடேக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 4 hour சார்ட்டில் மார்க் பண்ணிங்கன்னா தான் மூவ்மெண்ட் வந்து ஒரு மூமெண்ட் இல்லை 2 மூவ்மெண்ட் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்படி நடந்துகிட்ருக்கும் மோஸ்ட்லி வந்து இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டு, சாரி இது வந்து சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். இதில் வந்து ஜஸ்ட்டு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கீழே போகுதா, இல்லை வந்து சம்டைம் வந்து இப்படி புல் பேக் எடுத்துகிட்டு மேலேயும் போகும், இல்லை கீழேயும் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன் மூமெண்ட் பொறுத்து நம்ம இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். சரி, ஓகே, எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சாட்டில் வந்து போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து செக் ஃபிபனாச்சி ஜோன், ரீட்ரேஸ் ஜோன் வந்து 1 hour இல்லை மோஸ்ட்லி வந்து 15 minutes பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு. ஏன்னா 15 minutes ரொம்ப போனீங்கன்னா சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்காது. அதுக்காக நான் 1 hour போட்டிருக்கேன். நார்மலாக வந்து 15 minutes வந்து நீங்கள் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செக் பண்ண ஃபிப் லெவல் வந்து பார்த்தாலே போதும். ஃபிபனாச்சி வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 15 minutes தான் கரெக்டானது. அது உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா அந்த 1 hour மார்க் பண்ணிவிட்டு திரும்ப 15 minutes போய்ட்டு அந்த ஜோன்ஸை வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஜோனில் இருக்குது, 50 zone எடுத்துருச்சா, இல்லை 68 வந்து ரிட்டர்ன் ஆகுதா, இல்லை 78 மேலே உடச்சிட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்து வந்து இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ரீட்ரேஸ் ஜோன் மார்க் பண்ணிட்டோம்.
அடுத்து வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கு. எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ஒன்று மார்க் பண்ணிட்டோம். அதாவது இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட்டு, இதுவும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ என்ட்ரி எடுக்கலாமா, இங்கேருந்து இப்போ ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னா என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், 15 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ போயிட்டு திரும்ப வந்து என்ட்ரி இது வந்து மேலே வரதுக்கான சிக்னல் காட்டுதா, இல்லை திரும்ப வந்து இதை உடச்சிட்டு கீழே போதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுவும் நான் சாட்டில் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன், புரியும். அதாவது இந்த 8 ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் என்ட்ரி வந்து கிளியராக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம போகிறது தப்பாக போடுறோமோ அப்படின்னு டவுட் படவே தேவையில்லை. இந்த 8 இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு கரெக்டாக ஸ்டாப்லாம் செட் பண்ணிவிட்டு டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிவிட்டு அழகாக அதை விட்டுறலாம். அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. அதே போல் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் வந்து எப்படி போடணுன்னா, குறைஞ்சபட்சம் 1க்கு 1:2 அப்படின்றது போடணும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். நார்மலாக வந்து 1:3 இருக்கிறது பெட்ரு. அப்படியும் இல்லாத பட்சத்துக்கு, ஆர்டர் கிடைக்காத பட்சத்துக்கு 1:2 வந்து அது ஓகே. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு குறைவாக 1:1 ட்ரேட்லாம் எடுக்கிறது வேஸ்ட்டு. எடுக்காதீங்க. அது நல்ல ட்ரேடாக இருந்தாலும் எடுக்காதீங்க. அதே போல் மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் கிட்ட, ரெசிஸ்டன்ட் கிட்ட உங்களுக்கு எந்த என்ட்ரி கிடச்சா எடுங்க. இந்த மிடில் ஸ்டேஜில் வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மேலே போகும், கீழே வரும், என்ன வேணாலும் பண்ணும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் ஏரியா இல்லை ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து எப்போதுமே என்ட்ரி ஆகிறத பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த 8 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் போட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து அந்த சார்ட்டை பார்த்துட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. அதை நீங்கள் அழகாக விட்டுட்டு அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடு, 2 ட்ரேடு இல்லை 5 ட்ரேடு வந்து நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட ஒரு ஆவரேஜாக ஒரு 10 ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 ட்ரேடில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறது ஒரு பர்சன்டேஜாக வந்து 5% லாஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஒரு 2 ட்ரேட் வந்து கரெக்டாக ஒரு 3% இருக்க 3, அதாவது ரிஸ்க் ரிவார்டு விஷயம் வந்து 3% எடுத்திங்கன்னா இதிலே வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் எவ்வளோ அமௌண்ட் ஜெயிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் ஒரு 15 ட்ரேட் எடுத்தீங்கனாலும் கரெக்டான ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட்டை போட்டு கரெக்டாக எடுக்கும்போது ஒரு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. நிச்சயமாக வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ட்ரேடிங் கேமோட சொல்லப்படாத சீக்ரெட் அப்படி என்ன அப்படின்னா, அதிகமான, அதாவது ஒரு சின்ன குறைஞ்சபட்சம் ஒரு 10 ட்ரேட்லேயே வந்து நான் 8 ட்ரேட் வின் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. 100 ட்ரேடில் 30 ட்ரேட் வின் பண்ணாலும் போதும், இல்லை 25 ட்ரேட் வின் பண்ணாலும் போதும். உங்கள் ரேஷியோ வந்து ரிஸ்க் ரிவார்டு விஷயம் வந்து கரெக்டாக வச்சுட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 100க்கு 25 ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் இன்னும் ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இதுதான் வந்து ட்ரேடிங்கோட சீக்ரெட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம 1 by 1 வந்து சார்ட்டில் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். சார்ட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோ வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். மந்த்லியில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நிமிஷம். நம்மளாம் மந்த்லி சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கீழே செல்லில் தான் ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோவர் ஹை, லோவர் ஹை, லோவர் ஹை, அடுத்து ஒரு லோவர் ஹை, அடுத்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப வந்து இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி கீழே தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக பை ட்ரெண்ட் வரல மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் யூரோவில். ஓகே. அடுத்து வந்து வேறு என்ன, இதில் வேறு ஏதாவது நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜோன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய மூமெண்ட்லாம் தெரியல. செல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஆனால் இதை வந்து பாருங்கள், கேப் குறைஞ்சிட்டே வருது. ஸோ வந்து செல்லிங் குறைஞ்சிட்டே வருது, பைக்கான மூவ்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே வருது. அதை நோட்டீஸ் பண்ண முடியுது. சரி, ஓகே. இது வந்து நம்ம ஒரு அனலைஸ்க்காக தான் பார்க்குறோம், ட்ரெண்டுக்காக தான் பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து இந்த ஜோன்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்து நம்ம வீக்லி போவோம். வீக்லியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் வந்து இது லாஸ்ட்டு லோவர் ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேலினா லோவர் ஹை கொடுத்துருக்கு. திரும்ப வந்துட்டு இங்கே ஒரு லோவர் ஹை எடுத்திருக்கு. இந்த லோவர் ஹை எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா இங்கே உடச்சிருச்சு. இந்த லோவர் ஹை வந்து உடச்சிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ இன்டர்னலி வீக்லி வந்து நமக்கு வந்து பை ட்ரெண்டு மாறிடுச்சு. இதில் யூரோஎஸ்டியில் வீக்லி வந்து இப்போ நம்ம பை ட்ரெண்டு மாறிடுச்சு. இவ்வளோ நாள் செல்லு ட்ரெண்டு வந்துட்டு இருந்தது, அதை உடச்சிட்டு போயிட்டு இப்போ பை ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஸோ வீக்லி ட்ரெண்டு நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் இது வந்து இப்படி வந்துட்டு திரும்ப போகிறதுக்கு வருஷ கணக்காக கூட ஆகும், மாத கணக்கு, வருஷ கணக்கு ஆகும். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்போம். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா சம்திங் வந்து நமக்கு வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ணி திரும்ப இன்னும் செல்லு தான் போகுதுன்னு அர்த்தம். எப்போ வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போதோ, இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே மந்த்லிலேருந்து பை ட்ரெண்டு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும்.
ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே பார்ப்போம். அடுத்து வேறு என்ன இதில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே திரும்ப வந்து இப்போ லோவர் ஹைலேருந்து இப்போ ஹையர் லோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு ஹையர் லோ வச்சுக்கலாம். இது ஒரு ஹையர் லோ, ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஹையர் லோ வச்சுக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா திரும்ப வந்து இந்த இடத்த ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஒன்று ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒன்று மேலே போகும், இல்லை கீழே வரும். இது வேணாலும் பண்ணோம். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி அடுத்தது டே சார்ட்டுக்கு போகலாம். டே சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பை திரும்பிடுச்சு. இங்கேயும் பை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஓகே இப்போ பர்டிகுலர் இங்கே இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. சரி ஓகேயா, இதில் வந்து வேலிடான ஒரு டேவோட லெவல் எதுனா இதுதான் வந்து வேலிடான டே லெவலு. ஓகேவா, இதை வந்து மார்க் பண்ணிப்போம். இதை வந்து ஒரு கலரில் வச்சுக்கலாம், கப்பு கலரில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நான் சொன்னல, இது இன்ஸ்டியூஷன் கேண்டில்னால் இதுதான் நார்மலாக வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். இன்ஸ்டியூஷன் கேண்டில் அப்படின்னாலே இன்ஸ்டியூஷன் கேண்டில் இது மாதிரி ஃபார்ம் ஆகிறது, இது மாதிரி பெருசாக ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேண்டில். ரெண்டாவது ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப இந்த பை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஃபார்ம் ஆன இடத்துல நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பை கேண்டில் செல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா திரும்ப வந்து கீழே வந்து அந்த இதை இடத்தையும் எடுத்துகிட்டு விக்கெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அந்த அங்கே இருக்க ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், அந்த நார்மலாக எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். இது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நார்மல். இது இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டிலுக்கும் நார்மல் கேண்டிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டில் பாருங்கள் இந்த இடம் வரைக்குமே இந்த ஆர்டர் எதுவுமே எடுக்கவே இல்லை. அவங்க ஒரு ரேடியாக புஷ் பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து இந்த ஆர்டர் எடுக்கவே இல்லை. ஸோ வந்து இங்கே வந்து இன்னும் வந்து வேலிடான ஆர்டர்ஸ் வந்து அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து திரும்ப வந்துட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா மேலே புஷ் பண்ணி போவாங்க. ஏன்னா இங்கே தான் அவங்களோட ஆர்டர்ஸ்லாம் இருக்கும். அதை இது பண்ணால் தான் அவங்களுக்கு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணால் தான் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மேலேயே கீழே மூவ்மெண்ட்டை கொண்டு போக முடியும். நார்மலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இது மாதிரி வந்துட்டு மேலே போயிடுச்சு, மேலே போன பிறகு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸை உள்ளே கொண்டுட்டு வரதுக்காக திரும்ப மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப மேலே பை போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினவங்களாம் கொஞ்சம் இதில் வந்தோடனே நிறைய பேர் செல் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் போயிருப்பாங்க. இல்லை அவங்க இங்கேருந்து வாங்கினவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டு நான் ஒரு கட்டத்தில் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு இந்த ஜோனை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுனா நல்லா புஷ் பண்ணி மேலே போகும். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இதுதான் வந்து நான் சொன்ன ஆர்டர் பிளாக் வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது ப்ளூ கலர் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஆர்டர் பிளாக்னா இப்படி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, என்னைக்கு இருந்தாலும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து மேலே போகும், ஃபுல்லாக மேலே போகிறதோ கீழே வரதோ போகும். சரி பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், எப்போதுமே வந்து ஒரு பிக் பிக்சரில் பார்க்குறதுக்கும் இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் ப்ரைஸ் கீழேருந்து வருது, நல்லா மேலே வந்துட்டு திரும்ப இங்கே கீழே வந்துட்டு திரும்ப வந்து இப்படி ஒரு ட்ரெண்டு தான் எடுக்குது. ஆனால் வந்து நீங்கள் இந்த ஜோனை மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திரும்பின மாதிரியே தெரியும். இங்கே வந்து நம்ம நார்மலாக ரீட்டைல் டேட்டா என்ன பண்ணுவோம், இங்கே வந்துருச்சு மேலே போயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே போகல, ஸோ இது வந்து செல்லு, அதனால் இன்னும் இது கீழே தான் போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் பாருங்கள் ஒரு ஓவரால் ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு இதுதான் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு பை ட்ரெண்டில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ட்ரெண்டு வந்து இன்னும் ஃபுல்லாக செல்லுக்கு சேஞ்ச் ஆகலை. ஆனால் நமக்கு வெரி ஷார்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ செல் ட்ரெண்டோ அப்படி மாறுற மாதிரி இருக்கும். செல் ட்ரெண்டு திடீர்னு ஏன்டா பை, இப்போ எல்லாரும் செல்லாக போதும் வாங்கியிருப்பாங்க, இங்கே வரையும் போயிட்டு இருக்கோம், சரி வெயிட் பண்ணுவோம் கீழே போகும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ப்ரைஸ் மேலே வந்துட்டு இருக்கும். ஏன் ப்ரைஸ் மேலே வந்ததுன்னே தெரியாது, என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி இதுவாக போகுது, ஒன்றுமே புரியல, இஷ்டத்துக்கு மார்க்கெட் போகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் மார்க்கெட் வந்து அது போகிறது ட்ரெண்ட் படி தான் போயிட்டுருக்கு. நாம தான் சில விஷயங்களை கவனிக்க தவறிடுறோம். ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா என்னோட இதில் வந்து இன்னும் வந்து ஒரு பை ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக உடையல, பை ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக முடியல, கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் தான் எடுத்துகிட்டு இருக்குது. ஆல்வேஸ் பிக் பிக்சரையும் பார்க்கணும், அந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குது அதையும் பார்க்கணும். ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து எப்போதுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும். எல்லா வழியிலும் அனலைஸ் பண்ணணும், எது வேணாலும் நடக்கலாம். சரி ஓகே, அடுத்து வந்து இப்போது 4 hour டைம் ஃப்ரேம் போவோம்.
வேறு என்ன இதில் வந்து மார்க் பண்ணலாம், வேறு என்ன நம்ம அனலைஸ் பண்ணலாம், இதில் வேறு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா ஏதாவது பாருங்கள். வேறு என்ன இதில் தெரியுது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மூவ்மெண்ட் இல்லை, பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதுதான் வந்திருக்கு, இங்கேருந்து வந்துடுது. வந்துட்டு இவ்வளோ பெரிய மூவ் எடுத்திருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ் எடுத்திருக்கு, திரும்ப வந்து அதை ரொம்ப இது பண்ணாமல் இந்த லெவலுக்கே வந்து ரொம்ப ஹை போகாமல் இது ஈக்குவலுக்கே வச்சிருக்கு, லெவல் ஹை வச்சிருக்கு. ஸோ வந்து இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா செல் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 4 ஹவர் போவோம். 4 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் வந்து எது வந்து லோனா இதை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் பிளாக் எடுக்க வந்துருச்சா, இந்த கேண்டில், இந்த பெரிய கேண்டில் இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டிலோட இருக்குல்ல, சரி, இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டிலோட ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வரும்னு சொன்னா, அதே போல் இந்த இடத்துக்கிட்ட கீழே வந்துருச்சு பாருங்கள், ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஆர்டர் எடுக்கலை, இன்னும் வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து இன்னும் இன்வாலிடாக தான் இருக்குது. இன்னும் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு திரும்ப வந்து நல்லா கீழே எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஃபுல்லாகவே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது, ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது, ஒன்றும் மேலே அதாவது வந்து எந்த எந்த பக்கம் போகுதுன்றதை வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து மேக்ரோ டேட்டா நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூஎஸோட ஃபெட் ரேட் வந்து நேற்று வந்து எதிர்பார்த்தபடி 4.0 ஒரு 25 இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. குறைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து யூஎஸோட இது வந்து கரன்சியோட இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கும் போது யூஎஸ் கரன்சி வந்து வீக் ஆகும். ஸோ வந்து நார்மலாக நேற்று என்ன நடந்திருக்கணும், நேற்று நைட்டு வந்து நல்ல மூவ்மெண்ட், பிக் மூவ்மெண்ட் இருந்திருக்கணும். யூரோ யூஎஸ்டி வந்து யூரோ யூஎஸ்டியோ மற்ற எல்லாமே யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எல்லா கரன்சியுமே வந்து நேற்று மேலே போயிருக்கணும். ஆனால் அது நடக்கல. ஏன் அப்படின்னா, நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்றைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருக்காது, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அடுத்த மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டிசம்பர் மாதம் வந்து ரேட் கட் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து ரேட் கட் கன்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து ஜெரம் பவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் ரேட் கட் வந்து மேபி வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையர் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது, வர எக்கனாமிக் டேட்டாவை பொறுத்து அது வந்து மாறும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி நேற்று என்ன நடந்ததுன்றதை ரியாக்ட் பண்ணுறதை விட அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ரியாக்ட் பண்ணுது மோஸ்ட்லி. ஸோ வந்து அதான் சொன்னேன், மார்க்கெட் வந்து எப்போதுமே எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கோ அதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். ஆக்சுவல் ரிசல்ட்டை விட நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டியாக கொடுக்கும். ஸோ வந்து அதனால சொல்கிறது, வர நியூஸ் டேட்டை வந்து எப்போதுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, என்ன தான் நியூஸ் டேட்டில் நமக்கு பாசிபிளாக நமக்கு தெரிஞ்ச ஆக்சுவல் அந்த டேட்டாவே வந்தாலுமே ப்ரைஸ் வந்து அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து மேலே போகிறதா கீழே போகிறதான்ற ட்ரெண்டை வந்து ஃபைன் பண்ணும். ஸோ வந்து அதுவும் ஒரு காரணம். வெறும் சார்ட்டை மட்டும் பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது. மேக்ரோ டேட்டாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான், அதை பொறுத்து தான் வந்து இந்த மூவ்மெண்ட், ஃபண்டமெண்டலை பொறுத்து தான் இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. வேறு என்ன இதில் அனலைஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல் ட்ரெண்ட் ஆகலை. இங்கே ஒரு பை, திரும்ப இங்கே ஒரு பை, திரும்ப வந்து ஒரு இப்போ ட்ரெண்ட் எடுக்குது. சப்போஸ் வந்து இது திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே போக போதா, இல்லை இப்படி வந்துட்டு இப்படி போக போதா என்னன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கிளியர் ட்ரெண்டே வந்து இன்றைக்கி இல்லை. மேபி இன்றைக்கி ஈவினிங் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து யூஎஸ் கம்பைன் ஜோனில் வந்து மேபி ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வேறு இதில் என்னென்ன கன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து வந்து பை ட்ரெண்ட் தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஆக்சுவலி மேலே போயிருக்கணும். பட் வந்து மூவ்மெண்ட் இல்லாதனால திரும்ப வந்து இப்படி கீழே லேக் ஆகுது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப அப்படி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபிப் லெவல் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிமிஷம். ஃபிப் லெவல் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா
ஃபிப் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வரைக்குமே போயிட்டு திரும்ப வந்து இப்போ 78ல் வந்துட்டு 78ல் ஒரு வாட்டி டச் ஆகிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு திரும்ப 61ல் ரிட்டர்ன் எடுக்குது, ரிவர்ஸ் எடுக்குது. ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் 4 ஹவர் வேணால் 1 ஹவர் இல்லை இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் போயிட்டு ஃபிபனாச்சி லெவல் யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து இன்னொரு ட்ரேட் கிடைக்கும். என்ன 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 ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிடைக்கும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. 1 ஹவரில் என்ன நடக்குது? 1 ஹவரோட ஹை லோ மார்க் பண்ணி பார்ப்போம். ஒன் ஹவர் பொறுத்த வரைக்கும் இது செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓகே, 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 61 லெவலில் வந்து ரீட்ரஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ 38ல் இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்துட்டு திரும்ப ரீட்ரஸ் ஆச்சு இல்லையா, நம்ம வந்து இதை பை ட்ரெண்டாக கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டில் தானே இருக்குது. ஸோ வந்து பை ட்ரெண்டாக கூட பார்க்கலாம். நார்மலாக பை ட்ரெண்டுக்கு வந்து ஃபிப் லெவல் வந்து கீழே இருந்து மேலே யூஸ் பண்ணணும். ஸோ வந்து பை ட்ரெண்டாக கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பை ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணால் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நல்லா 38 வரைக்கும் மேலே போய்ட்டு திரும்ப 61லேருந்து 61 வரைக்கும் வந்திருக்கு, புல் பேக் பண்ணியிருக்கு. திரும்ப இங்கேருந்து ரீட்ரஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை இது இன்னும் நம்ம என்ட்ரியை வந்து இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் போயிடலாம். 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த பை ட்ரெண்டை மட்டும் தனியாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக ஃபிப் லெவல் வந்து எல்லா லெவல்லையுமே செக் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து நம்ம மோஸ்ட்லி 15 மினிட்ஸில் வந்து எடுக்கிறது தான் வந்து என்ட்ரிக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கான இது வந்து 15 மினிட்ஸ் தான் வந்து நம்ம கரெக்டாக காட்டும். ஓகே, 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50 லெவலுக்கு வந்திருக்கு. நார்மலாக வந்து ஃபிஃப்த் லெவலில் வந்து 50 தான் வந்து சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா இதை வந்து இங்கேருந்து இந்த 50 லெவல் வரைக்கும் இல்லை 100 லெவல் இது இருக்கா 3ஆக பிரிச்சுட்டா இதுக்கு கீழே வந்து இது வந்து டிமாண்ட் சோனுன்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் சோனுனா ப்ரைஸ் வந்து வாங்குற லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அங்கேருந்து வந்து ப்ரைஸை வந்து விற்பாங்க, செல் பண்ணுவாங்க. டிமாண்ட் சொன்னால் விலை வந்து இதுக்கு கீழே வந்துச்சுனாலே விலை வந்து நல்ல விலை தான், திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்டியூஷனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி வாங்கலாம் வாங்குவாங்க. ஸோ வந்து நார்மலாக சப்ளை டிமாண்ட்னு சொல்லுவாங்க. 50 லெவல் வந்து எப்போதுமே வந்து ஒரு மெயின் லெவலாக பார்ப்பாங்க. என்ன தான் 61, 8 வந்து கோல்டன் ஜோன் சொன்னாலும் 50 லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு கன்சிடர் வந்து ப்ரீமியம் விலையிலேருந்து கொஞ்சம் டிமாண்ட் விலைக்கு கிடச்சிருக்கு, நல்ல விலைக்கு கிடைக்குது, ஃபேர் விலைக்கு கிடைக்குது அப்படின்ற அர்த்தம். ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் நோட்டாக எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 50 லெவல்லேருந்து திரும்ப வந்து ரீட்ரஸ் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து எங்கே என்ட்ரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று இங்கேருந்து ரீட்ரஸ் ஆச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல என்ட்ரி தான். இல்லைனா இங்கே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பை மூமெண்ட், பெரிய மூமெண்ட் இருக்கும். இங்கே வந்ததுன்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் வந்துட்டு என்ட்ரி வந்து திரும்ப எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். நார்மலாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த என்ட்ரிக்கு வந்துருச்சு, ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டும். திரும்ப வந்துட்டு நல்ல ஒரு கேண்டில் கீழே வரும், நல்ல இன்ஸ்டியூஷன் கேண்டில் கீழே வந்துட்டு திரும்ப நல்ல ஃபோர்ஸாக மேலே போகும். அப்புறம் திரும்ப இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப வந்து லைட்டாக கொஞ்சம் இதுவாகி இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு திரும்ப நேராக மேலே போகும். சப்போஸ் இந்த இடத்த வந்து சப்ளையாக எடுத்துச்சு, ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே எனக்கு தெரிஞ்சு ஒன்று மேலே ஃபுல்லாக போதோ இல்லையோ, இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு இப்படி இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரீட்ரேஷனாச்சும் கொஞ்ச நாச்சும் கொடுக்கும். அட்லீஸ்ட் 61 பாயிண்ட் வரைக்கும்னாச்சும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகும். இல்லையா, நான் சொன்ன மாதிரி அது மேலே போக போகுது அப்படின்னா என்ன ரியாக்ஷன் காட்டும் அப்படின்னா இப்படி வந்துட்டு நீ மேலே போகிற மாதிரி போயிட்டு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கீழே வந்துட்டு கீழே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப மேலே வந்துட்டு திரும்ப வந்து இங்கே ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டர் பிளாக் வந்து எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி நடக்கிற 80% நடக்கிற பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ண பிறகு நடக்கிற ப்ராசஸ் வந்து இதுதான். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நார்மலாக வந்து ஒரு சார்ட் வந்து அனலைஸ் பண்ணுறது இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா அடுத்தடுத்த சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் ஒரு சார்ட்டுமே வந்து வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணும்போதே நான் எல்லாமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நான் சிக்னல் கொடுக்கறதுக்காக நான் வீடியோ போடுறதில்ல, ஒரு எஜுகேஷன் மாதிரி தான். சரி, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆச்சு. ஏகப்பட்ட அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணி எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணி தான் இந்த ஒரு சின்ன நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ இதுவாயிருக்கு.
சரி நம்மள மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு திரும்பவும் அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இழந்து எல்லாத்தையும் இது பண்ணி அதை பேர் பண்ணி வெளியில் வரதுன்றது ரொம்ப கஷ்டன்றது நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். சரி அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு என்னாடி நான் பட்ட கஷ்டங்கள் அட்லீஸ்ட் நான் எனக்கு லேட்டாக கிடைச்ச பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இயர்லியாக கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு இன்னும் மேலே வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிக்னல் இதுவாக நினைக்காம அட்லீஸ்ட் கற்றுக்கிறதுக்கான ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். ஓகே பார்ப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஆல்.